அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்களுடைய ராஜா மணிகண்டன். இந்த ஜோதிடத்தின் மூலமாக நிறைய மக்களுக்கு பலதரப்பட்ட கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் அவர்கள் கரை சேருவதற்காக ஒரு தோணியாக இந்த ஜோதிடம் சிறந்து விளங்குகிறது. அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இந்த ஜோதிடம் அமைகிறது. சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது வானியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டதே இந்த ஜோதிடத்துடைய சாஸ்திரம். ஜோதிடத்தை நம்பாத, கடவுளையும் நம்பாத சில அன்பர்கள் இந்த ஜோதிடத்தில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்டு அதனை சந்தேகத்துக்கு உள்ளாகும்படி நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளையே நம்பாதவர்களுக்கு ஜோதிடம் எப்படி நம்ப ஒரு சாத்தியக்கூறாக இருக்கும்? ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால முடியாது. இருந்தாலும் அதுக்கு உதாரணமாக நம்ம ஒன்றை சொன்னாதான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அடையும். அந்த வகையில் எனக்கு வந்த ஒரு கேள்வி, அதாவது என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்னோட சகோதரர் ஒருவர் என்கிட்ட கேள்வி கேட்டார். அதுக்காக தான் நான் பதில் சொல்கிறேன். அதாவது சுற்றாத ஒரு சூரியனை சுற்றும் என்று சொல்லி இவர்கள் ஜோதிடம் பார்க்கிறார்களே, இதிலே இவர்கள் பித்தலாட்டக்காரர்கள், பித்தலாட்டம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லையா என்ற ஒரு கேள்வி அதிலே வருகிறது. இந்த காணொலியின் மூலமாக என்னால் முடிந்தவரை நான் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். முதலில் சுற்றாத சூரியனை சுற்றும் என்று சொல்லி இவர்கள் ஜோதிடம் எப்படி பார்க்கிறார்கள் என்று கேட்ட கேள்விக்கு முதலில் நான் பதில் சொல்கிறேன். அதாவது எந்த ஒரு கணிதமாக இருந்தாலும் கணிதத்தில் ஒரு வரைமுறை உண்டு. ஒரு கணிதத்தை தீர்வு காண வேண்டும் என்றால் அதற்கு ஒரு எளிய முறையை நாம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். இது கணிதம் படித்தவர்களுக்கு நல்லா தெரியும். அதாவது எவாலுவேட் அப்படி போட்டுட்டு ஒரு கணிதத்தை கொடுக்குறாங்கன்னா ஒரு ஈக்குவலுக்கு இந்தாண்ட ஒரு கணிதம் இருக்கும், ஈக்குவலுக்கு இந்தாண்ட ஒரு கணிதம் இருக்கும். இரண்டையும் சமப்படுத்தி நாம் அதை தீர்வு காணணும். சொல்லப்போனால் இரண்டு பக்கமும் இருபுறமும் ஒன்றை கூட்டுக, இருபுறமும் ஒன்றை கழிக்க, இது போல் நம்ம ரெண்டுத்தையும் போட்டுட்டு அதை எவாலுவேட் பண்ணுவோம். அதுவும் சரியான ஆன்சர் வந்துடும். ரெண்டு பக்கமும் 2A அப்படின்ற மாதிரி வரும். இது மேக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் கணிதம் படித்தவர்களுக்கு இது தெரியும். அப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு ஒன்றை நாம் ஏன் கூட்டணும்? இரு பக்கமும் சம்பந்தமே இல்லாத ஒன்றை நாம் ஏன் கழிக்க வேண்டும்? இப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா மேக்ஸ் போட முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக்ஸ் கொடுக்குறாங்க, அது நம்ம தீர்வு காணிக்கிட்டே வரும், ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுறோம். அப்போ இருபுறமும் ஒன்றை கூட்டுகன்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் ஒன்றை கூட்டணும்? ஒன்றை கழிக்கன்னு சொல்கிறோம். ஏன் ஒன்றை கழிக்க வேண்டும்? அதுதான் கணிதம். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆசிரியரிடம் அந்த ஏன் ஒன்று கூட்டாமல் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதா? என்ன முடியாது. அதே போல தான் இங்கு சுற்றாத சூரியனை சுற்றும் என்று சொல்லி நாம் கணிதம் செய்கின்றோம். சுற்றுகின்ற பூமியை சுற்றாமல் நிலையாக இருப்பது போலவே நாம் இருபுறமும் இந்த எவாலுவேட், அதாவது சுற்றாமல் இருக்கின்ற சூரியனை சுற்றுகின்ற கிரகமாகவும் சுற்றுகின்ற பூமியை சுற்றாமல் நிலையாக இருப்பதாகவும் இருபுறமும் சமமாக ஒரு மாற்றத்தை வைத்து நாம் கணிதம் செய்யும் பொழுதுதான் அந்த கணிதத்தில் ஒரு தீர்வு நம்மால் காண முடிகிறது. இது கணிதத்தின் அடிப்படை. இது தெரியாமல் நிறைய அதிமேதாவிகள் நிறைய கேள்விகள் கேட்கலாம். அது குழந்தை கேட்பது போலதான். நாம் ஏன் அதை பயன்படுத்த வேண்டும்? அதுக்கெல்லாம் நம்ம விடை சொல்லி கொண்டு இருக்க முடியாது. உதாரணம் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி கணிதத்தில் இதுதான் அடிப்படை என்று. இன்னும் சொல்ல போனா அந்த ஒன்றை நாம ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது கிருஷ்ணதேவராயர் அவையிலே ஒரு பஞ்சாயத்து வருது. அதாவது தீர்க்க முடியாத ஒரு பஞ்சாயத்து. 3 சகோதரர்கள் வருகிறார்கள். அரசரிடம் முறையிடுகிறார்கள். அரசே, இதுபோல் எனது தந்தையார் 17 யானைகளை வைத்துள்ளார். அந்த 17 யானைகளையும் எங்கள் மூவருக்கும் ஒரு ஓலைச்சுவடியிலே உயில் எழுதி வைத்துவிட்டு மறைந்து விட்டார்.
அந்த பங்கினை சரியாக பங்கிட்டு எடுத்துக்கொள்வதற்கு எங்களால் இயலவில்லை, தாங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியா? அப்படி என்றால் அந்த ஓலைச்சுவடியை கூட அப்படி என்னதான் எழுதியிருக்கிறார் பார்க்கலாம் என்று பார்த்தால் அவராலும் அதற்கான தீர்வு சொல்ல இயலவில்லை. என்ன என்று பார்த்தால் 17 யானைகளில் அதை சரிசமமாக பங்கிட்டு மூத்தவனிடமும் மீதி உள்ளதில் 3/2 பங்கை நடுவில் பிறந்த மகனிடமும் அதற்கும் மீதியில் உள்ள 3/2 பங்கை இளைய மகனிடமும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு விதியாக அவர்கள் தந்தையார் எழுதிவிட்டு சென்றுள்ளார். இதை எப்படி பிரிப்பது? அந்த அவையிலே மக்களோடு மக்களாக அமர்ந்திருந்த தெனாலிராமன், அரசே இதற்கு நான் தீர்வு சொல்லலாமா என்று கேட்கிறார். ஏனென்றால் அங்கே அவையில் வீற்றிருக்கக்கூடிய புலவர்களாலும் கணித மேதைகளாலும் மந்திரிகளாலும் சொல்ல முடியாத அந்த தீர்வினை நான் சொல்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார். அவையோர்கள் அனைவரும் அமைதியாக இருந்து, அரசர் சரி நீயே தீர்வு சொல் பார்க்கலாம் என்றார். அந்த 17 யானைகளுக்கு பதிலாக ஒரு 17 யானை பொம்மைகளை கொண்டு வர சொன்னார். உடன் இன்னொரு யானை பொம்மையும் எடுத்து வர சொன்னார். ஏன் என்று கேட்டதற்கு, நீதி சொல்வதற்கு நான் யானையில் வரலாம் அல்லவா, அதனால் நான் யானையை சேர்த்துதான் நான் தீர்வு காண முடியும் என்றார் என்று கூறுகிறார். சரி என்று ஒப்புக்கொண்டு இப்பொழுது வந்துவிட்டார். 17 யானை பொம்மைகளுடன் 18வது யானை பொம்மையும் சேர்கிறது. சரிசமமாக பிரிக்கிறார். 9 யானை. அந்த 9 யானையை தலைமகனிடம் கொடுத்து விடுகிறார். மீதி உள்ளது 9 யானை. அதில் 3/2 பங்கு என்றால் 6 யானை. அந்த 6 யானை பொம்மைகளையும் நடுவில் பிறந்த மகனிடம் கொடுத்து விடுகிறார். மீதி உள்ளது 3 யானை. அப்ப இளைய மகனுக்கு என்ன? 3/2 பங்கு தான் இளைய மகனுக்கு. அப்ப 3 யானைகள் உள்ளது, அதில் 2 யானையை கொடுத்து விடுகிறார். மீதி ஒரு யானை இருக்கிறது. நான் யானையில் வந்தேன், யானையிலேயே செல்கிறேன் என்று சென்று விட்டார். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த கணித முறைதான் எந்த ஒரு கணிதத்திற்கும் மிகப்பெரிய தீர்வினை எடுத்து கொடுத்துவிடும். கணிதத்தில் நாம் எப்படி ஒரு ஈக்குவலுக்கு இன்னாட இருபுறமும் ஒன்றை கூட்ட ஒன்றை கழிக்க என்று நாம் சொல்கிறோமோ, எப்படி தெனாலிராமன் ஒரு யானையை சேர்த்து சமமாக பிரித்து அதே யானையை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறாரோ, இதுதான் கணிதத்தின் முதன்மையான அடிப்படை என்பதை எப்பேற்பட்ட கணித மேதைகள் கூட ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அதிமேதாவிகள் இந்த உதாரணத்திற்கு கூட ஒப்புக்கொள்கிறார்களா என்று கேட்டால் அது தெரியவில்லை. ஆனால் இதை இந்த கேள்வி கேட்டவர்களுக்கு இந்த விளக்கம் போதுமா என்று கேட்டால் கூட அவர்கள் இல்லை என்றுதான் சொல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு கேள்வி கேட்பதுதான் ஒரு அறிவாளித்தனம் என்பது அவர்களுடைய சிந்தனையாக கூட இருக்கலாம். நாம் பதில் உரைத்தாயிற்று. எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுடைய வேலை. இன்னொன்று, ஒரே நேரத்தில் ஒரு 100 குழந்தைகள் பிரிக்கிறது. அந்த 100 குழந்தைகளுக்கும் ஒரே விதமாகவே தான் வளர வேண்டும். ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு, எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டியது தானே, ஏன் சூப்பர் ஸ்டார் ஆகல அப்படின்னு. ஒரு குழந்தை ஒரு நேரத்தில் பிறக்கிறது என்றால் அதனுடைய பூர்வ ஜென்ம கர்மாவையும் எடுத்துக்கொண்டுதான் வருகிறது. இவரு திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்கன்னா பிறக்கிற மற்ற குழந்தைகளும் அவரவர்கள் துறையில் சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. எல்லா சூப்பர் ஸ்டாரும் மக்களுடைய கண் பார்வைக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவர் அரசு துறையில சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு, இன்னொருத்தர் ஒரு கப்பல் துறையில சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு, கேப்டனா இருப்பாரு. இன்னொரு குழந்தை ஒரு போக்குவரத்து துறையில மிகப்பெரிய அதிகாரியா இருக்கலாம், அவரும் சூப்பர் ஸ்டார் போல ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். எல்லாமே உங்களுடைய கண் பார்வைக்கு வந்து கொண்டு நான் இந்த நேரத்தில் பிறந்தேன், நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறேன் சொல்ல முடியும். ஜோதிடத்திலையும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க, எல்லா துறைகளிலேயும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறார்கள். அதாவது முதன்மையானவர்கள் இருக்கிறார்கள், ஜொலித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறார். திரைத்துறையில் இருக்கும் சூப்பர் ஸ்டார் உங்க கண்ணுக்கு தெரிகிறார். கண்ணுக்கு தெரியாத சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது எல்லாம் என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு குழந்தையும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை எடுத்துக்கொண்டு வருகின்ற அளவிற்கு ஏற்றவாறு தான் இந்த ஜென்மத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்னால் இயன்ற அளவிற்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தினை, என்னுள் இருந்த கருத்தினை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளேன். தாங்கள் இதனை சிந்தனை செய்து இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல பலனை பெறுமாறு அன்புடன் உங்களை வேண்டுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா மணிகண்டன். நன்றி, வணக்கம்.